ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். IGCAR கல்பாக்கம் அனல்மின் நிலையத்தோட நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடிச்சிருப்பீங்க. ஷிஃப்ட் 1ல் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் கஷ்டமாக இருந்ததுன்னு, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஷிஃப்ட் 1 எக்ஸாமை யாரெல்லாம் எழுதுனீங்களோ அவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு, ஏன்னா ஷிஃப்ட் 1 எக்ஸாமை எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ்க்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க. அதை தவிர ஷிஃப்ட் 1ல் எழுதுறவங்க ஸ்டேஜ் 1 எக்ஸாமில் நான் டெக்னிக்கல் சைட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் அவங்க கவர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஷிஃப்ட் 1 எழுதினவங்க நான் டெக்னிக்கல் சைட்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு மறக்காம நான் டெக்னிக்கல்ல மேக்ஸு, இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ் இதுல எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறத ஒவ்வொரு கொஸ்டினை சொன்னீங்கன்னா கூட அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர ஸ்டேஜ் 2 எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் 2லையும் ஈஸியான கொஸ்டின்ஸ்னு சொன்னாங்க. கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அப்புறம் ஷிஃப்ட் 2 எக்ஸாம் எழுதினவங்க இது வரைக்கும் நான் கமெண்ட் நம்ம வாங்கல. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எப்படி இருந்தது, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லிட்டு கமெண்ட்ல உங்களோட ஸ்டேஜ் 1 எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதாவது நான் டெக்னிக்கல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நம்ம நான் டெக்னிக்கல்னு 30க்கு 30 எடுத்தா எப்படி 30க்கு 30 எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது வீடியோலாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? டெக்னிக்கல் சைட்ல இருந்து நர்சிங்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எக்ஸாம்ஸ் பேசிக்கா ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எப்படி இருந்தது ஷிஃப்ட் 2ல அப்படிங்கிறதையும் மறக்காம சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ணி ஸ்டேஜ் 3 எக்ஸாம், அதாவது ட்ரேட் டெஸ்ட் நமக்கு எப்ப நடக்கும் அப்படிங்கறதையும் நம்மளும் ஒன்று அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லபடியா எழுதுனவங்களுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதுலயும் சொதப்பிட்டு வந்தவங்க கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அடுத்தது கரெக்ட் பண்ணி பெர்ஃபெக்டா நீங்க அந்த வேலையை செய்யலாம். அதனால மிஸ்டேக் பண்ணதை பத்தி கவலைப்படாம அடுத்த எக்ஸாமை பெர்ஃபெக்டா பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மறக்காம நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா அதை வச்சு அடுத்ததான் நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணும்போது அதை வச்சு நம்ம டீச் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ.